நமக்கு ஒரு பதியமிட வந்திருக்கிறார். எங்களது வாழறிவன் குரல்நெறி கழக அமைப்பாளரும் சிறப்பு நெறியாளருமாக இருக்கக்கூடிய அம்மையார் அவர்கள் இப்பொழுது சுதந்திர சுடர்களை எந்த அளவிற்கு உள்ளொளி பயணம் செய்திருக்கிறார் என்பதை நாம் ஓகையோடு உணர்ந்து உள்வாங்குவோம். மகிழ்ச்சி. தோன்றின் புகழோடு தோன்றுக, அத்திலார் தோன்றலில் தோன்றாமை நன்று. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப பெருமையா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னன்னா, இந்த சுடர்களை ஏந்திட்டு வந்தது கணேஷ் செதுக்கலா அவர்கள் நினைக்கிறேன். இப்போ தொடர்ந்து 2 மாதங்களா நடக்குதுங்களா? 2 மாதங்களா நடக்குது. சென்ற மாதம் என்னால் வர முடியல. இப்போ ஊரில் இருந்தனால அவசியம் தொடங்கும் போதே வரணும்னு பார்த்தேன். காலதாமதங்கிறது பிடிக்காத ஒன்று தான். இருந்தாலும் தவிர்க்க முடியாத உறவினர்கள் வந்ததுனால நான் தாமதமாக வந்துட்டேன். அதனால் 2 கவிதைகளை நான் கேட்காம விட்டுட்டேன். அம்மாவுடைய கவிதைகளில் தீபக் கவிதையை நான் கேட்கல. நிச்சயமா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கு. இந்த சுடர்கள் அணையாமல் தொடர்ந்து ஒளிய எல்லாருக்கும் ஒளிய கொடுக்கணும். ஐயா, நிச்சயமா ஒளிமிக் ஒளியாகணும். இது ரொம்ப பெருகணும். ஐயா சொன்ன மாதிரி கவிஞர்கள் மட்டும் இல்லாம பார்வையாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லணும். ஐயா அவங்க அந்த அந்தாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவருடைய கவிதைகள் ரொம்ப அருமையா இருந்தது. பாலச்சந்திர ஐயா இவரு ஹெல்ப் வாங்கிட்டாருன்னு சொல்லலாம். ஆசிரியர், பேராசிரியரா உங்களை பார்க்க உங்களுடைய கவிதை கேட்க ரொம்ப பெருமையா இருந்ததுப்பா. வாழ்த்துக்கள். நிச்சயமா ஐயா சொன்ன மாதிரி இது எல்லாமே ஒரு தொகுப்பா போட்டு தொடர்ந்து எழுதிட்டு நீங்க தனியாகவும் இப்ப தொடர்ந்து நீங்க கவிதை எழுதுறீங்க. அதனால தனி புத்தகமாகவும் போடலாம். எல்லாமும் இந்த நிகழ்வு நடக்கிறதுனால இந்த அமைப்பு சார்ந்த ஒரு புத்தகமா போடலாம். எல்லாருக்குமே அது பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப எல்லாம் கைப்போட அழைப்பு கவிதை போட்டி ஒரு 4 ஆண்டுகளா இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் முன்னெடுத்து அழகா தொடர்ந்து 2021 4 ஆண்டுகளா தொடர்ந்து செய்யறோம். அது தொகுப்பாக பரிசுத்த கவிதைகளை போடுறாங்க. ஐயா கூட சொன்னாங்க, அதில் ஒரு 3 புத்தகங்கள் வாங்கிட்டோம். ஐயா அவர்களும் வாழறவனுக்கு வருவாரு, நல்லா பேசுவாங்க. திடீர்னு உடனே எழுதிடுவாரு. சென்ற வகுப்புல திருவள்ளுவருடைய பெயர்களை வச்சு அப்படியே சும்மா தான் உட்கார்ந்து இருந்த மாதிரி தெரிஞ்சுதுங்கய்யா. அந்த கமலேஷ் அவனுடைய தம்பி அவனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஏதோ கேட்டுட்டே இருந்தாரு. கடைசியில பார்த்தாக்கா கவிதை வாங்கிட்டானே. ரொம்ப அருமையா உடனே எழுதக்கூடிய அந்த திறன்கள்லாம் இருக்கு. எல்லாரும் திறன்களையும் எல்லாரும் கொடுங்க. அதாவது தமிழ் மெல்ல இனி சாகுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இல்ல, இவ்வளோ பேர் இருக்கோம். இன்னும் நம்மளால இவ்வளவு பேரை உருவாக்க முடியும். பெற்றுக்கொள்கிறேன். ஐயா பத்ம பாரதி அவர்களும் அப்பப்போ என்னோட தொடர்பில் இருப்பாரு. ஏதாவது கவிதைகள் அவர் எழுதுனா அதுல ஏதாவது நான் ஐயம் கேட்பேன். உடனே இதுதான் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி நம்ம வளர்ப்பிறை தீபக் ராஜா அவர்கள் எல்லா செயல்பாடும் முன்னெடுத்து செய்கிறாரு. எல்லா நிகழ்வுகளும் இருக்கிறாரு. இந்த இளைஞர்கள், இப்ப இருக்கிற இளைஞர்கள்ல இவர் இப்படி ஒரு பாதையில சிறப்பா போயிட்டு அவரு சொல்றது அவரை வழி நடத்துற மாதிரி இவ்வளவு பேரும் அவருடைய சொல்லு கேட்டு நம்மளும் அதுல போய் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வர்றது ரொம்ப பெருமையா இருக்கு. அவரை மென்மேலும் நல்ல வளர்ச்சியை அடையணும். இந்த அமைப்பு தொடர்ந்து இயங்கணும். இந்த அரிமா சங்கம் அதுல பார்த்துருக்காங்க. பொருளாளரா அவர் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த அமைப்போட இணையிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள், எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நன்றி. ராஜராஜனே வந்திருக்கிறார். இப்ப நமக்கு பணம் முதல்ல வந்தாங்க, செல்வம் வந்த பிறகு அரசு இருக்குது. செல்வமும் அரசும் சேர்ந்தே நம்ம இயக்கட்டும் என்று சொல்லி அவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம், மாலை நேர வணக்கம். இந்த கவிச்சரம் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஒவ்வொருவரும் தனித்துவமிக்க கவிதைகளை வழங்கினீர்கள். தமிழை அழிக்கவே முடியாது. தமிழ் தாய் என்றுமே இளமையோடு இருப்பார்கள். தமிழ் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். தமிழ் வளர்ச்சியை தடுக்கவும் முடியாது.
உலகத்தின் முதல் மொழி தமிழ் மொழி, மூத்த மொழி தமிழ் மொழி என்று பெரிய பெரிய அறிஞர்கள் பலர் சொல்லிய வண்ணமே இருக்கின்றார்கள். நம்மை ஆட்சி செய்து நமக்கு சுதந்திரம் கொடுத்து சென்ற வெள்ளையனே ஒப்புக்கொண்டான் நமது தமிழ் மொழி உலகின் மூத்த மொழி என்று. அவன் நமக்கு விடுதலை கொடுத்தான், சுதந்திரம் கிடைத்தது என்று சொல்லுகின்றோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய காற்று சுதந்திரமாகத்தான் இருக்கின்றது. அவன் வருவதற்கு முன்பும் சுதந்திரமாக இருந்தது, வந்த பிறகும் சுதந்திரமாக இருந்தது, இன்றும் சுதந்திரமாக இருக்கின்றது. நாமும் சுதந்திரமாக சில முடிவுகளை எடுத்து நம்ம நாட்டுக்கும் நமது மக்களுக்கும் நல்லது செய்து கொண்டு இருப்போம். அதே போல 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை என்று கூறுவார்கள். அந்த வகையில் எந்த நேரத்திலும் சுதந்திரம் மக்களை விட்டு நீங்காது. சில காரணங்களுக்காக சுதந்திரம் இல்லாதது போல் தோற்றமளிக்கும். அந்த தோற்றம் மாயை தோற்றம்தான். அனைவரும் சுதந்திரமாக இருக்கின்றோம். சுதந்திரமாக சில முடிவுகளை எடுக்க வேண்டும். பறவைகள் சுதந்திரமாக இருக்கின்றது என்று கூறினார்கள். பறவைகளும் சுதந்திரம்தான். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிருகங்களும் அனைத்துமே சுதந்திரமாக இருக்கும் பொழுது நாம் மட்டும் சுதந்திரம் இல்லாமல் இருக்கின்றோம் என்ற நினைப்பே வேண்டாம். சுதந்திரமாக இருப்பதால் தான் இப்பொழுது நமக்கு தேவையான வகையில் சில கல்வியோ செல்வமோ அனைத்தும் நாம் பெற்று வருகின்றோம். நமது வீரத்திற்கும் குறைவு இல்லை. கல்வி, செல்வம், வீரம் அனைத்திலுமே தமிழர்கள் முன்னிலையில் இருக்கின்றார்கள். அதேபோல எல்லா வகையிலுமே சிறப்பாக இருந்து சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டு இருக்கிறோம். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. மேற்கொண்டு மேலும் மேலும் நீங்கள் இந்த கவிதை அரங்கை தொடர்ந்து நடத்தும்படி வேண்டுகிறேன். முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய நம்ம அறிஞர் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமையா நல்ல பேச்சாளராக இருக்கிறாங்க. நமக்கு இப்படி அழைக்கிற போது தான் அறிமுகம் கிடைக்கிறது தெரியுது. எழுதுவாரா? அடுத்த அரங்கத்துக்கு கவிதையோட சொல்லிடுங்க. 2 பேரும் இணையராக கவிதை படிக்கலாம். பொன்மணியும் வைரமுத்தும் அப்படிதான் தொடக்க வேலைகளில் வீதி முனைகளெல்லாம் படிச்சு தான் அவங்க மேலே வளர்ந்தாங்க. நாங்கள்லாம் பார்த்துக்கோம். சென்னை, போரூரில், பூந்தமல்லியிலலாம் அவங்க வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற காலத்தில் 2 பேருமே மேடையில் பேசுவாங்க. அதனால் முருகேஷ் அவங்க ஆவணியில் அவங்கெல்லாம் அப்படித்தான். அங்கே தான் அந்த கவிதையில் தான் காதலே வந்தது அவங்களுக்கு. இன்றைக்கி அவங்க 2 பெண்களும் ஒருத்தவங்க இந்திய காவல் பண்ணி, ஒருத்தவங்க இந்திய வனப்பணியில் தேர்ச்சி அடிச்சுக்கிறாங்க. அது எதுக்காகனா கவிதை என்பது உணர்வு. யாரும் கையை பிடிச்செல்லாம் எழுதுறதில்லை. வருகிற பொழுதெல்லாம் நீங்கள் நினைத்தால் வருவதில்லை கவிதை, கொஞ்சம் கணத்தால் வருவதே கவிதை. ரொம்ப அழகாக தமிழ் வாழும் அப்படிங்கிறது சொன்னாங்க. சலுகை போனால் போகட்டும், என் அலுவல் போனால் போகட்டும், தலைமுறை படகோடி கண்ட என் தமிழ் விடுதலை ஆகட்டும் என்று சொல்லி பாவேந்தர் அழகாக பாடுவார். என ஈந்த தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனவேந்த தமிழ்நாடு தனக்கும் என்றால் தினையளவு நலமே என்னும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாக இருக்கும். மரணத்தை திருநாளாக கொண்டாடி பார்க்கிற மாண்பு தமிழ் தாண்டி, தமிழன் தாண்டி, தமிழுடைய வீரம் தாண்டி, தமிழ் தந்த கொடை தாண்டி மகிழ்ச்சி. இந்த அளவிலே என்னுடைய